வணக்கம் மக்களே. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் லட்டு எப்படி செய்கிறதுன்றது நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக முறுக்கு செஞ்சோம், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி, காஞ்ச மிளகா, எள், ஓமம், அதுக்கப்புறம் உடச்சிக்கடலை, கொஞ்சமாக வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ஸோ இதுதாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஆட்டிகிட்ருக்கோம். அரிசி அதில் வந்து ஒரு 10 to 12 மிளகா, வரமிளகா போட்டிருக்காங்க, கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா சலடை வச்சு சலிச்சுக்கணுங்க. அது மீதி இருக்க அந்த சாலிடாக இருக்கிற இந்த கண்டென்ட்டை திருப்பி அகைன் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த முறுக்கில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பொட்டுக்கல்லையை நல்லா சலிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எப்போ நம்ம ஆட் பண்ணுவோன்னா, நம்ம அந்த முறுக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை வந்து மாவை வந்து, அதாவது ஜலிச்ச மாவை வந்து போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் ஹார்டாக, அதாவது கொஞ்சம் நல்லா புளியிற பதத்துக்கு வரா மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டு, இதுக்கு சைடில் நம்ம என்னென்ன எடுத்து வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஓமம் அண்ட் எள், கருப்பு எள் அண்ட் கொஞ்சமாக வெண்ணெய். ஸோ பாருங்கள், இந்த மாவில் போட்டாச்சு, பொட்டுக்கடலை மாவு போட்டாச்சு. இப்போ வந்து ஓமம் அண்ட் கருப்பு எள் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஓமம் போடும்போது கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி போடணுங்க. ஸோ தட் அது நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த மாவுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படி தான் க்ரஷ் பண்ணி போடணும், ஹோமம் அண்ட் எள். ஸோ இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கணுங்க. மாவு நல்லா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பதம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம முறுக்கு புழியும் போது ஈஸியாக இருக்கும். இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப வந்து தொலைன்னு வரும். ஸோ முறுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஷேப் வந்து வராது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நல்லா ஒட்டி வரத்துக்கு கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த டேஸ்ட், இந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம அந்த புழியும் போது அந்த சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிடும் போது அது நல்ல மணமாக இருக்குங்க. இது வந்து யூஸ்வலாக நம்ம வெளியில் வந்து நம்ம வாங்கி சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா சிக்கடு ஸ்மெல்லு வரும்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெய்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா. பட் நம்ம இது மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது ரொம்ப வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து பயம் இல்லாமல் கொடுக்கலாம். அந்த பாருங்கள், வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி பால் காசும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடையை சேர்த்து அதுக்கப்புறம் அதை எடுத்து மோராக சிலுப்பிட்டு அதுலேருந்து எடுத்து வைக்கிற வெண்ணெய்ங்க. ஸோ இது மாதிரி ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத அன்ஹெல்த்தியான இஷ்யூஸ்லாம் வரதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான். எல்லாமே நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்ம வீட்டில் இருக்கிற இது மாதிரி ஏதாவது செய்யும் போது யூஸ் பண்ணிக்கிறது நல்லா. ஆக்சுவலி இது வந்து வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமாக நெய் காசி வச்சுப்போம் வீட்டில். ஸோ தட் நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அந்த நெசசிட்டி இருக்காது. அந்த நெய்யும் நம்மளுக்கு எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. ஸோ முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மாட்டுப்பால் வாங்குறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க அண்ட் பெரியவங்க ரெண்டுமே வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் போட்டாச்சு, எள்ளு, ஓமம் அந்த பொட்டுக்கடலை அண்ட் இப்போ வந்து கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுட்ருக்காங்க. வெண்ணெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த பதம் பார்க்கணும். அதாவது சாலிடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து பார்த்தா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் தான் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பட் ரொம்ப அக்கேஷ்னலாக, அதாவது ஒரு லீவ் டைமில், இல்லை ஒரு பிரேக் டைமில், இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீட் அவுட் யாராவது வராங்க அப்படின்ற போது நம்ம செஞ்சு பார்த்தோன்னா அந்த பதம் நம்மளுக்கு வந்துடும். அதாவது ரெகுலராக செய்யும்போது அந்த பதம் வந்துடும். பட் நம்ம இப்போ எல்லாமே வந்து வெளியில் தான் வந்து வாங்கி சாப்பிட்றோம். ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து கொஞ்சமாக கீழே ஸ்லிப்பாகி விழுந்துருச்சுங்க. ஸோ அதுதான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா அது போடும்போது அப்படியே நழுவி விழுந்துருச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சாச்சு. ஸோ அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப அக்கேஷ்னலாக தான் வீட்டில் செய்கிறோம். எப்பயாவது அதுவும் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி செய்யணும்னு கூட தெரியுமா அப்படின்றது ஒரு இது. பட் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறதோடு விட்டுருவோம், அதை ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இல்லாமல் எப்பயாவது ஆன் அண்ட் ஆஃப் நம்ம செஞ்சு பார்த்தோன்னா
ஞாபகமாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காய வச்சாச்சுங்க. ஸோ அந்த அடிக்கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாவு புழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 ஷேக் பண்ணோன்னா போதும், எண்ணெயில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை பொரிச்சு எடுத்து வச்சு நம்ம கொஞ்சமாக ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாக்ஸில். ஸோ இது ரொம்ப நல்லா வந்தது ஆக்சுவலி. பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மாவு வந்து சரியாக பதம் வரல அப்படின்னா இது ஒரு குட்டி டிப்ஸ் உங்களுக்கு. அதாவது ரொம்ப வந்து லிக்விடாக ஆகிடுச்சு, அதாவது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது மாவு புளியறதுக்கு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு வச்சுக்கோங்க வீட்டில். ஸோ அந்த கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பதம் வந்துடும். ஸோ இதுதான் அந்த ஒரு குட்டி டிப்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணுங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பெருங்காயமும் ஆட் பண்ணும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ஸோ இதாங்க சுட்டாச்சிங்க முறுக்கு ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து 15 டேஸ் வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. சில பேர் 1 மந்த் கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 2 வீக்ஸ் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கால்வாசி முறுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோஸ். கேட்ச் யூ லேட்டர்.